வெல்கம் பேக் டு அனதர் vlog. ஒரு 30 டேஸாக ஒரு வீடியோவே போடாமல் இருக்கோம். சாரி ஃபார் தட். அண்ட் இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா டி நகரில் மக்ஷியா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஆஃப்டர்நூன் பஃபட் சாப்பிட போகிறோம். இப்போ தான் அந்த ஹோட்டலில் கால் பண்ணி கேட்டோம். அவங்க ப்ரைஸ் வந்து 699 அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ பியூர் வெஜ் பஃபட் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் நிறையா பேர் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அதனால் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுவோம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. அண்ட் எனக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பஃபெட்டெல்லாம் இது வரைக்குமே நான்வெஜ் பஃபெட் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். மேக்ஸிமம் ட்ரை பண்ண எல்லா ஹோட்டலுமே நான்வெஜ் ஹோட்டல்ஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போது வெஜ்ஜுன்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். பஃபெட் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் போகிறோம். போய் பார்ப்போங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அன்டில் தென் மத்ஸ்யா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தனிக்காச்சலம் ரோட்டில் ஆப்போசிட் டு வெற்றி அப்படின்ற கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதுவே ஒரு பெரிய லேண்ட்மார்க் தாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா டைனிங் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா தாங்க. அண்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்தது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டி தாங்க, எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து தயிர் சாதம், அடுத்து ரசம் சூப்பராக இருந்ததுங்க, செம காரமாக நல்லா இருந்தது. அண்ட் சாம்பாருமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சாம்பார்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தா கீரை சாதம் வச்சுருந்தாங்க. கீரை சாதம் அண்ட் ஒரு கூட்டு ஒரு பொரியல் பஃபட்லேயே வந்து தந்திருந்தாங்க. அண்ட் ஹனி சில்லி மஷ்ரூம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் மிக்ஸ்டு வெஜ்ஜு நூடுல் வச்சுருந்தாங்க. மிக்ஸ்டு வெஜ் நூடுல் நல்லா இருந்தது. அண்ட் கீ ரைஸுமே நல்லா இருந்ததுங்க. அண்ட் கூட பார்த்தா பன்னீர் பராத்தா அண்ட் கோகனட் நான் வச்சுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தா ராஜ்மா மசாலாவுமே நல்லா டெண்டரியாக நல்லா குக் பண்ணி புதினா ஆலு கோபி கபாப் வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சீஸ் க்ரொக்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நானே அது நிறையா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக குக் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது இந்த க்ரொக்கெட். அண்ட் டெசர்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இதுவும் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க. அண்ட் டேட்ஸ் பாயாசம் வச்சுருந்தாங்க. ஆடட் டு இட் ஒரு ப்ரௌனி வச்சுருந்தாங்க, ஒரு கேக் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஆடட் டு வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே அவங்களே வந்து சூப்போடு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் ப்ளஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சுருந்தாங்க. அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரொம்ப எசன்ஸாக இருந்ததுங்க. நேச்சுரல் இல்லை, பட் ஸ்டில் எசன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் சாலட் வைஸ் பார்த்திங்கன்னா மெக்சிகன் சாலட், இண்டியன் பீனட் சாலட் அண்ட் பைனாப்பிள் டேங்கி சாலட், இந்த மூணுமே வச்சுருந்தாங்க. மேஜராக நிறையா வெரைட்டி அண்ட் லைவ் கவுண்டரும் இருந்தது. லைவ் கவுண்டரில் பப்பட் சாட் ஓகேவாக இருந்ததுங்க. அண்ட் ஸ்டார்டிங் வித் சூப் வந்து நல்ல க்ரீமியான சூப்பாக இருந்தது. ஸோ சூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சக்கரை பொங்கல் அவுட்ஸ்டாண்டிங்காக நல்லா இருந்ததுங்க. அண்ட் சொன்ன மாதிரி டெசர்ட்ஸில் 2 கேக் அண்ட் டேட்ஸ் பாயாசம் அண்ட் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த என்ன ஸ்வீட்னு எக்ஸாக்டாக தெரில. அண்ட் பிளேட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோவும் வந்து வெரைட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. வெரைட்டி பார்த்தீங்கன்னா கீ ரைஸு, ராஜ்மா, பீட்ரூட்டு சீஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அதுவும் செம்மையாக இருந்தது. வெரைட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என் கூட மிஸ்டர் தனுஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படி இருக்கு? இப்போதைக்கு வெரைட்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. மெயின் என்னென்னா வெஜ்ஜு பஃபெட்டுன்றது கொஞ்சம் புதிய கான்செப்டாக இருந்தது. காலையில் சாப்பிட்ருக்கோம், பட் மத்தியானம் வெஜ்ஜு பஃபெட்டுன்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் நான் இதில் ஃபியூ பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெர் பிளேட்டர் வந்து 699. நீங்கள் ஃபுல் வெஜ்ஜாக இருந்தால் ஓகே, செம்ம வெரைட்டி, நிறையா வெரைட்டியுமே இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் நான்வெஜ் லவர் அண்ட் இந்த 699 ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு கொஸ்டன் தான். ஃபஸ்ட் செகண்ட் வந்து ஏன்னா 699க்கு நீங்கள் பாபிக்யூமே அதுதான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் திங், நீங்கள் இப்போ 699 தான் போகிறீங்க அப்படின்னா நிறைய ஆப்பில் ஆஃபர்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் ஆஃபர்ஸை முன்னாடியே எனேபிள் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் மார்ஜினல் வைஸ் கம்மியாகுது, அது ஒன்று இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் வெஜ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செம குட் ஆப்ஷனுங்க. ஏன் அப்படின்னா நிறையா வெரைட்டி இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, டைனிங் வந்து நீங்கள் இப்படி நினச்சி போயிடக்கூடாது. பார்பிக்யூ எல்லாம் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பஃபட் அப்படி இருக்கும். ஆனால் இந்த டைனிங் வந்து அப்படி கிடையாது.
பஃபட்டும் இருக்குது. ஆடட் டு இட் நார்மல் ஆர்டர்ஸில் வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ஹோட்டல் மாதிரி சைட் பை சைட் மீல்ஸ் சாப்பிட்றவங்களாம் மீல்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பஃபட் வேணும் அப்படின்றவங்க தான் பஃபட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிட் க்ரௌடட். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நான் முன் வைப்பேங்க. அண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் இது வெஜ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். சூப்பராக இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்டர்ஸ்லேருந்து டில் டெசர்ட்ஸ் வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் மென்ஷன் பண்ண எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா அந்த பீட்ரூட் சீஸ் க்ராக்கெட்டா வெஜ்னா மஸ்ட் ட்ரை. அண்ட் புரட்டாசி மாதம் நான்வெஜ்லேருந்து நீங்கள் வெஜ் தான் சாப்பிட போகிறீங்கன்னா மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த vlogல இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then see you, tata, bye bye.